என்னது? எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்க. சகல பாத்திப்பா, உன் ஃபாரின் கனவுல நான் கல்ல போடலப்பா. நீ பாஸ்போர்ட்டை போய் தேடு. நீ துபாய் போக போறத எந்த கெட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது. தயவு செஞ்சு உங்க விளையாட்டை நிப்பாட்டிட்டு வந்து தேடுங்க என்ன. சகல சீரியஸ் ஐட்டம் போல. காணாம போயிருக்கிறது ஏன் பாஸ்போர்ட். அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. எனக்கு உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. சகல பாத்திபா, தயவு செஞ்சு கொடுத்துருங்க பாஸ். விளையாடுற நேரம் என்ன பாஸ் இது? பாரு, சத்தியம் எடுக்கல பாத்திபா. எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க சத்தியத்தெல்லாம் நான் நம்புறதா இல்ல. நான் எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ண போறேன். அப்போ ஓகே. நம்பிக்கை இல்லனா என் பேக்கை நீயே போய் செக் பண்ணிக்கோ போ. இதோ போய் செக் பண்றேன். இருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னப்பா கோமா போற மாதிரி இருக்கு? போட்டும் போட்டும். சகல வாங்க போலாம். சகல இப்பவும் கிடைக்கல, என்ன பண்றது? நாங்க எடுத்திருந்தா தானே கிடைக்கும். பார்த்திபன் ஃபாரின் போக கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் இதை எடுத்திருக்கணும். இந்த வீட்ல பார்த்திபன் ஃபாரின் போக கூடாதுன்னு நினைக்கிறது ரஜினி அக்கா மட்டும்தான். கரெக்ட் தான் ராதிகா. எல்லாருடைய ரூம்லயும் செக் பண்ணிட்டு ரஜினியோட ரூம்ல மட்டும் ஏன் செக் பண்ணல? அதானே முதல்ல அதானே செக் பண்ணி இருந்திருக்கணும். நம்மள அசிங்கப்படுத்துறதே இவங்களோட வேலையா போச்சு. உங்களுக்கு ஒரு ரூல்ஸ், ரஜினிக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பார்த்திபன் பாஸ்போர்ட் காணாம போன விஷயத்துல ரஜினி ரூமையும் ரஜினி பேக்கையும் பார்த்திபனே செக் பண்ணுவான். பார்த்திபா, நீ போய் செக் பண்ணு. அது எப்படி? அவர் ரூமை மட்டும் ஏன் தனியா போய் செக் பண்ணணும்? இப்பவே எங்க கண்ணு முன்னாடியே போய் செக் பண்ணலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவ்வளவுதானே? போங்க, தாராளமா செக் பண்ணிக்கோங்க. அதான் ரஜினியே சொல்லிட்டால, நீ போ பார்த்திபா. போப்பா போ. சகல வாங்க சகல. அப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிற அரவிந்த்? என்ன பிளான்? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. நான் உன் பிளான் பத்தி கேட்கல. அந்த கல்யாண பிளான். கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு நீ சொன்னதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் ராதிகாக்காக தான் நீ இப்படிலாம் பண்றேன்னு பார்த்திபன் சொன்ன அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. நான் அந்த மாதிரி பார்த்திபன் எதுவும் சொல்லலையே. நீ அதெல்லாம் சொல்லுமா? எனக்கு என்ன உன்னை பத்தி தெரியாதா? அதோட இந்த டிராமாவை நாம தானே ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சது நாம தான், ஆனா முடிக்க போறது நான் தான். வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போயிடுவேன். அரவிந்த், அரவிந்த் என்ன பேசிட்டு இருக்க? விளையாடாத. இல்ல ரஜினி, உனக்கு தான் சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அரவிந்த், ரஜினி, நீ எல்லாருக்காகவும் இப்படியே விட்டு கொடுத்துட்டே இருப்பியான்னு நான் கேக்குறேன்ல. பட் யோசிச்சு பார்த்தா நானும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கேன்.
ராதிகாக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்ட ரஜினி. உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலே நான் ஏன் என் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கணும் சொல்லு? அரவிந்த் ப்ளீஸ், நீயே உன் கண்ணால பார்க்கதானே செய்யற. ராதிகா கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கான். கோயில நீயே பார்த்தல்ல. நல்லாவே பார்த்தேன். கொஞ்சம் கூட ஈகோவை விட்டு கொடுக்காம அவ பேசிட்டு போனத நீ தான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவ மாற மாட்டான். ஐயோ அரவிந்த் ப்ளீஸ், இப்பவும் என்னால நம்ப முடியல. நீ என்ன பிராங்க் தானே பண்ற? உண்மையை சொல்ல அரவிந்த். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீ நம்புவ. அம்மா அக்கா நல்லா மறக்காம கூப்பிடு. ஆனா எல்லாமே ஒரு வார்த்தையா நின்னு போச்சடி. எப்படியோ போங்கன்னு எங்க எல்லாரையும் இப்படி ஒதுக்கி வச்சிட்டியே. இப்பவும் நான் ஒதுக்கி வச்சதுதான் தப்பு. நீங்க செஞ்சதெல்லாம் சரியில்லை. ரஞ்சிதம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. ரஜினி, நீ சொல்றபடி நாங்க எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டோமா. இப்பவும் நாங்க எல்லாரும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் சில விஷயத்துல அப்படி நடந்துக்க முடியலையம்மா. ரஜினி, இத்தனை வருஷமா நீதான் இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு பாத்துட்டு இருந்த. அப்ப நீ ஆரம்பிச்ச சில விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது அத நீதான் சரி பண்ணி முடிச்சு வைக்கணும். ஆமாக்கா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சில பிரச்சனை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சரி பண்ண முடியலக்கா. இப்ப கூட உங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதா நான் வேணும்ல. மத்தபடி என்ன பத்தியோ, என் கோவம் வருத்தம் இதெல்லாம் பத்தியோ உங்க யாருக்கும் எதுவும் கவலை இல்லைல்ல. நான் எப்படி போனாலும் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணி கொடுத்துட்டு போகணும். அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரஜினி, ராதிகா வாழ்க்கைய சரி பண்ணணும். எனக்கு தெரியாது, என்னால முடியாதுன்னு விட்டுட்டு போயிடாதே. அவ வாயு வயிறுமா வேற இருக்கா. ஓ, வாயு வயிறுமா மட்டும் இல்லம்மா, பொய்யும் புரட்டுமா இருக்கா. திமிர்லயும் ஈகோலையும் இருக்கா. முதல்ல போய் அதை சரி பண்ண சொல்லுங்க. எல்லாம் சரியாயிடும். சரியா? அவ மாறிட்டு தான்க்கா இருக்கா. அவகிட்ட நாங்க இன்னும் பேசி புரிய வைக்கிறோம். எங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாலும், ஆனா முழு மனசா அது உன்னால செய்ய முடியாதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குடி. அரவிந்த் மாப்பிள்ள கிட்ட நீதான் பேசணும்டி. அவருக்கு நீதான் புரிய வைக்கணும் ரஜினி. இங்க பாரு ரஜினி, நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கை, நீ விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் இவளோட வாழ்க்கை. அத நீயே கெடுத்துறாத. நீ சொன்ன அரவிந்த் கண்டிப்பா கேட்பாரு. ரஜினி, இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீ எவ்வளவோ செஞ்சிட்டாமா. நிறைய தியாகம் கூட பண்ணிட்ட. கடைசியா ராதிகா விஷயத்த கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமா. ஓ, செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தேவைன்னா நான் நல்லவளா உங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறேன், இல்லன்னா கெட்டவளாயிடுவேன். இல்ல ஏண்டி இப்படி எல்லாம் குத்தி காட்டி பேசுற? எங்களுக்கு ஒண்ணு விட்ட நாதி இல்லைன்னு இத்தனை வருஷமா இருந்துட்டோம். நீ கை விட்டுட்டதும் இந்த தப்பான முடிவு எடுத்துறாதீங்க ரஜினி. நான் கண்டிப்பா புரிய வைக்கிறேம்மா. ரஜினி, அம்மா அம்மா, என்னம்மா உட்கார்ந்துட்டே தூங்கி கனவு கண்டுட்டு இருக்கியா? அது அது அம்மா, ராதிகாவை கைவிட்டுறாதீங்கம்மா. அவதாம்மா அரவிந்த் கைய உதறிட்டு போயிட்டா. இதுக்கு மேல இன்னும் அவளுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்கறது சொல்லு. அரவிந்த் அவளுக்கு என்ன குறை வச்சா? இல்ல நாங்க தான் அவளை ஏதாவது கஷ்டப்படுத்தணுமா? என் மருமகன் அவளை எவ்வளவு ஆசாசையா பாத்துக்கிட்டேன்.
அதனால்தாம்மா இத்தனை பேர் இருந்தோம் நீங்க என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு ராதிகா சொன்னா. என் மேல பாசம் இருந்து என்னமா பண்றது? அவ்வளோ ஏன் நான் அரவிந்த் அவ வயித்துல வளர்ற குழந்தை எதுவுமே அவளுக்கு முக்கியம் இல்ல. உன் சந்தோஷத்தை கெடுத்தாதான் அவ அரவிந்த் கூட சந்தோஷமா இருப்பா. உன்னையும் பார்த்திபனையும் பிரிக்க நினைச்சவள நீ மன்னிக்கலாம், அது உன் பெருந்தன்மை. அதுக்காக வயித்துல இருக்கிற குழந்தை மேல போய் சத்தியம் பண்ணவள என்னால மன்னிக்க முடியாதுமா. அது எங்க வீட்டு வாரிசுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கே தெரியும். இப்படி பண்ணிட்டாளேன்னு எனக்கு அவ மேல மனசே விட்டு போச்சுமா. அம்மா இல்ல ரஜினி, இதுக்கு மேல நாம இத பத்தி எதுவுமே பேச வேணாம். இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அரவிந்துக்கும் எஸ்தருக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அவங்க 2 பேர் மேலயும் அன்பும் அக்கறையும் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு நீ. இந்த கல்யாணத்தை நீதான் முன்னாடி நின்னு நடத்தி தரணும். நான் எப்படிமா? நீ சொன்ன வார்த்தைக்காக அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த தப்ப நீயே சரி பண்ணிடு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து என் புள்ள சந்தோஷமா வாழணும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி கொடுக்கணும். முடியும். ஆனா அரவிந்த, உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ராதிகா லைஃப் பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, அரவிந்த் லைஃப் பத்தியும் யோசிக்கணும்ல. அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு ரஜினி. கட்டாயப்படுத்தி ராதிகாவோட வாழ வைக்கிறது 2 பேருக்கும் நல்லதில்ல தானே? ப்ளீஸ் ரஜினி, புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் தெளிவா பேசிட்டுதான் இந்த முடிவுக்கு 2 பேருமே வந்திருக்கோம். எனக்கு உன்னை விட்டா வேற யாரடி இருக்காங்க? நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும் தானே. நான் இங்க உன் கூடவே இருக்கேன். நாளைக்கு மார்னிங் கோயில்ல மேரேஜ், ஈவினிங் சர்ச்சில். மார்னிங் நீயும் என் கூட கிளம்பி வந்துறேன். நீ தாண்டி என் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். ப்ளீஸ் ரஜினி. சரி ரஜினி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். என் ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்தேன். பரவாயில்ல, சர்ச்சில் சிஸ்டர்ஸ் கூடவே தங்கிட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு நானே தனியா கிளம்பி போயிடுறேன். ஆனா கல்யாணத்துக்கு விஷ் பண்றதுக்கு நீ வருவேன்னு நான் நம்புறேன். வரேன் பார்த்திபன். எஸ்தர், எனக்கு ராதிகாவை நினைச்சு கவலையா இருக்குதான். ஆனா அதுக்காக உன் மேல கோவம் எல்லாம் இல்லடி. நீ இங்கேயே இருக்கலாம். நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ. ஏங்க, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, இங்கதான் இருப்பேன்னு சொல்றாங்க. நீங்களும் எதுவும் யோசிக்காம சரின்னு உள்ள அனுப்பிச்சிட்டீங்க. என்னையும் பேச விட மாட்டீங்க. என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பேச சொல்ற பார்த்திபா? நீ பேசினதுக்கு அவ திருப்பி கேள்வி கேட்டால, நம்மளால அவளுக்கு பதில் சொல்ல முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்கள இங்க தங்க வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? சரி தப்புன்னு எந்த முடிவுக்கும் என்னால வர முடியல. நீ பாத்துட்டு தானே இருக்க. நான் எதுவும் செய்யல, என்னால எதுவும் செய்யவும் முடியல. எல்லாமே தானாவே நடக்குது. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். ரஞ்சிதம், வாமா. காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் டீ போட்டு கூட. ஏங்க, என்னங்க இது 3வது டீ? எவ்வளவுதான் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? போருங்க. ஏங்க,
ஏங்க என்னங்க பார்த்திபா கார் வந்துருச்சா? ம் வந்துருச்சு. அரவிந்த் தான் கால் பண்றாரு. எஸ்தர் ஒரு நிமிஷம், நான் வரேன். அரவிந்த் நான் ரெடி. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே சரி, நான் வச்சிடுறேன். எஸ்தர் இந்த பூ வச்சுக்கோ. போலாம். வா எஸ்தர். அம்மாடி, என்னமா நடக்குதுங்க? என்னடி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க, நீ சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நடக்க போறது உன் புருஷனோட கல்யாணம்டி. மா நடக்கட்டும், அவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏ என்ன ராதிகா, நீ இப்படி சொல்லவே கூடாது. இந்த விஷயத்தை நீ கண்டுக்காம விட்டதுனாலதான் அரவிந்தோட அம்மா நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அம்மாடி, அரவிந்த் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இன்னைக்கு விட்டா இத நாளைக்கு பேசி தீர்த்துக்க முடியாதுமா. ஆமா, இது உன் வாழ்க்கை பிரச்சனைமா. இப்ப நீ அரவிந்த் விட்டுட்ட, அதுக்கப்புறம் அரவிந்த் உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டாருமா. இல்ல அரவிந்த், அவ வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி நீ ஒன்னும் பேசவே இல்லையே. அது உன் தங்கச்சிய பேசிட்டாலே. என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். என் புள்ளைய தரமாட்டேன்னு தானே டைவர்ஸ்ல கையெழுத்து வாங்கினா. அரவிந்த், அப்ப இருந்த ராதிகாவுக்கும் இப்ப இருக்கிற ராதிகாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் நிறைய மாறிட்டான், அது உனக்கே தெரியும்ல. நல்லா தெரியும். அவன் நினைச்ச நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருப்பா. அதான பிரச்சனையே. இப்போ நல்ல மாதிரி இருக்கா, திரும்பவும் பழைய மாதிரி மாற மாட்டான்னு உன்னால கேரண்டி கொடுக்க முடியுமா? சொல்லு. அவ மாறினா கூட பரவாயில்லையே, அதுக்கேத்த மாதிரி என்னையும் மாறணும்னு சொல்லி வேற பிடிவாதம் பிடிக்கிறா. மனுஷன் மூச்சு விடுறது கூட அவன் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்றா. அது எப்படி முடியும்? லைஃப்ல கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போகணும்ல. அரவிந்த், நல்லா யோசிச்சு பாரு. அவளோட இந்த கோவத்து காரணம் என்ன? உன் மேல இருக்கிற லவ் தானே. உன்னை விட்டு கொடுக்க முடியாம தானே அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா அவளுக்கு பிரச்சனையே. என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டான்னு நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ கேட்காம பிடிவாதமா இருக்கிறதுனால்தான் அவளை இப்படி பிடிவாதமா நடக்கிறா. ஆனா நீ அதையே இப்ப காரணமா காட்டி அவளை விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் அரவிந்த்? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கணும்னா அவன் வாழ்க்கையை கெடுக்காம எதுவும் பண்ணாம இருக்கணும். அதை அவையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நானும் அவளுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன். அரவிந்த், அது நம்ம விஷயம் அவளுக்கு தெரியற வரைக்கும் அவ ஓ மேலயும் ஏ மேலயும் அன்பதானே இருந்தா. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா அரவிந்த். அவ மேல இருக்கிற கோவத்துல அந்த குழந்தைய தண்டிச்சிடாத. சரி ரஜினி, பொய் சொல்லி நடந்ததை மறைச்சு கல்யாணத்தை பண்ணிட்டோன்னே இருக்கட்டும். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். அதனாலதான் அவ கோவத்துல எல்லாத்தையும் செய்யறானே இருக்கட்டுமே. அதுக்காக நான் அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கேன். அவளுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் மறைச்சோன்னு அவளுக்கு எப்படி எப்படி இல்லாமோ சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கேன்.
அவளுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறா. நான் எவ்வளவு இறங்கி போயிருக்கேன் அவகிட்ட. அவளுக்கு என்ன அவ்வளவு ஈகோ? என் அன்பை விட அவளுக்கு அவ ஈகோ தான் பெருசுன்னா அதோடய இருந்துட்டு போட்டோம். நீயே சொல்லு ரஜினி, அவ எப்பயாச்சும் விட்டு கொடுத்து வந்திருக்காளா? இப்ப வாழ்க்கையே போக போகுதுன்ற நிலைமையில கூட அவளுக்காக நீதான் வந்து பேசிட்டு இருக்க. அவ வரல. பாரு, என் முடிவை நானும் மாத்திக்கிறதா இல்ல. என்ன கம்பல் பண்ணாத ரஜினி. அரவிந்த், அரவிந்த், ராதிகா, ராதிகா, எங்களுக்கு எங்க அக்கா தான் எல்லாமே நாங்க நம்பிட்டு இருந்தோம். எந்த அளவுக்குன்னு தெரியுமா? என் வாழ்க்கையை முடிவு பண்ற உரிமையை கூட அவளுக்கே கொடுக்கிற அளவுக்கு. நல்ல இடம், நல்ல பையன், உன்னை நல்லா பாத்துப்பான்னு அவ சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி எதையுமே கேட்காம அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது எல்லாமே அவ சொந்த அனுபவத்துல தான் சொன்னதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ராதிகா, நீயும் தானே அந்த துரோகத்தை செஞ்ச. பேசாத. ஆரம்பத்துல இருந்தே அவ எனக்கு செஞ்சது எல்லாமே நம்பிக்கை துரோகம் மட்டும் தான். நீங்க அவ ஃப்ரெண்டு தானே. உங்களை நீ இன்னொரு அக்காவா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு என் அரவிந்த் என்கிட்ட கொடுத்துருங்க. என் அரவிந்த் என்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கோபத்துல தானே வந்து நிக்கிற. அரவிந்த் கூட நீ சந்தோஷமா வாழல, வாழ விரும்பவும் இல்ல. இப்போ விட்டு கொடுங்கன்னு வந்து நிக்கிற. அது அரவிந்த சொல்ல சொல்லுங்க. அரவிந்த், அரவிந்த் போகாதீங்க. அரவிந்த் ப்ளீஸ், ப்ளீஸ் அரவிந்த் போகாதீங்க. நீ போப்பா, டைம் ஆகுது. அரவிந்த், 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 அரவிந்த். அத்தை, 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 என்னத்த நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். வாய் மூடுமா. நல்ல நேரத்துல வந்து அபசகுணமா பேசிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தணுமாம்ல. கல்யாணத்தை இவதான் என் மருமகன்னு தெல்ல தெளிவா எல்லாம் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? உங்க மருமகளா? அப்ப நான் யார் அத்தை? நீயா? நீ என் முன்னாள் மருமகன். நான் செஞ்சது தப்புதான். அரவிந்துக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கவே இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். யாராலையுமே மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு கோவம் வந்தாலும்
எவ்வளவு சண்டை வந்தாலும் என்ன மட்டுமே நேசிச்சிட்டு இருந்த அரவிந்த், என்னோட அரவிந்த் நான் மிஸ் பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ரஜினி தானே, ரஜினி தானே. நான் ஒரு ஸ்பூன் கூட மத்தவங்க யூஸ் பண்ண மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சும் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சது அவளோட தப்பு தானே. என்ன ஏமாத்துறதுக்குன்னே பார்த்திபனை வர வச்சா. அவங்க கூட அரவிந்தும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்தினாரு. ஆனாலும் என் மனசார ஏத்துக்கிட்ட அவரை என்னால வெறுக்க முடியல. நான் அவரை மனசார நேசிக்கும் போதெல்லாம் அவரு ரஜினி ரஜினின்னு அவ பக்கமே போனாரு. அந்த ஒரு கஷ்டத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் நான் கோவப்பட்டேன். ஏன் நான் கோவப்பட்டது மட்டும்தான் தப்பா? என்ன அவங்க ஏமாத்துனது தப்பு இல்லையா? அரவிந்துக்கு என் கோவம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, என் காதல் புரியவே இல்லைன்னு எவ்வளோ ஒருத்தி சொல்றா. அவ கால்ல விழுந்து நான் அழும்போது கூட அரவிந்த் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. இந்த மாதிரி அரவிந்த் தலகுனிற நிலைமை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா? அதையே அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் இப்படி என்ன விட்டு கொடுத்துட்டாரு. என் காதல் அவருக்கு புரியுற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலையே. அது என் தப்புதான், ஏன் தப்புதான். நான் எப்ப பார்த்தாலும் அவரை ஓட ஓட விரட்டி இருக்கேன். ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தவரை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி பதற வச்சிருக்கேன். அப்பா வாங்க போறீங்கன்னு போய் சொல்லிருக்கேன். அவரு எவ்வளவு ஆசையா இருந்தாரு. அப்பையும் மன்னிச்சு வந்து என் கூடவே இருந்தாரு. அப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன். வாழ்க்கையில ஒரு தடவை கூட சரியான முடிவு எடுக்க மாட்டேன்ல. எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவா எடுத்துட்டு இருப்பேன். நான் என்ன முடிவெடுத்தா உங்களுக்கு என்ன? அத அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வந்தீங்க? ராதிகா, என் மேல நீங்க கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி நான் 1000 விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்ன விட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா போயிட்டீங்கல்ல, என்ன விட்டு போயிட்டீங்கல்ல. இன்னொருத்திக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கல்ல. இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். இப்போ என் மேல இருக்க பாசத்தால வந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு பயங்கரமா சவடால் பேசிட்டு வந்து என்ன தோத்து போன என் மூஞ்ச பார்க்க தானே வந்திருக்கீங்க. இனிமே உங்களால இந்த மூஞ்ச பார்க்கவே முடியாது. இருங்க, நான் போய் பாலும் பழமும் கொண்டு வந்துடுறேன். அக்கா, நாங்க என்ன புதுசாவா கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம்? எதுக்குக்கா இதெல்லாம்? கிட்டத்தட்ட அப்படிதான் ராதிகா. உங்க வாழ்க்கைய புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க. எதையும் வேண்டான்னு சொல்லாதம்மா. ஆமாக்கா, உங்க லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. இதுல நீங்க செஞ்சுரி அடிக்கணும். மாமா, இதெல்லாம் அக்காவை மாத்துறதுக்கு டிராமான்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. நாங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நாங்களும் நாடகத்துல ஆக்ட் பண்ணிருப்போமே. முரளி, என் டார்கெட் என் பொண்டாட்டி தான்டா.
வேற வழி இல்லாம உங்க எல்லாரையும் ஏமாத்த வேண்டியதா போச்சு. அதனால ஒண்ணும் இல்ல மாப்பிள, நீங்க நல்லதுக்கு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. மாப்பிள, நீங்க ராதிகா மேல வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. ஆமா, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன எல்லாரும் அப்படியே சொல்றீங்க? ராதிகா மாதிரி பொண்டாட்டி கிடைக்க மாப்பிள்ளை தான் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். அவ அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கான்னு அவ நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. சங்கரி, பாலும் பழமும் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, அந்த பாலும் பழமும் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேன்க்கா. வாமா வா. முதல்ல ராதிகாக்கு தான் கொடுக்க போறேன். கடைசியா ராதிகாவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவளுக்கும் அரவிந்தோட அன்பை புரிய வச்சு ராதிகாவோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல வழி காட்டிட்ட. இப்போ இந்த குடும்பம் பூ பூத்து காய் காய்ச்ச மரம் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த மரத்தோட வேறு நீதானம்மா. மாமா, வேறு மண்ணுக்கடியில எப்பவும் தனியா தான் இருக்கும். மரம் செழிப்பா இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த வேறு எதையும் எதிர்பார்க்காது, எதிர்பார்க்கவும் கூடாது மாமா. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. மாமா, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் என் மனசை புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாவே என் மனசார சந்தோஷமா இருக்கேன். அவங்க கூட வந்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது என் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்காக தானே மாமா இவ்ளோ வருஷமும் நான் கஷ்டப்பட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அத கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை என்கிட்ட சொல்ல வார்த்தையே இல்ல. அதனால நீங்க என்ன பத்தி கவலையே பட வேணாம். இல்ல ரஜினி. மாமா, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி இன்னும் நல்ல இடத்துக்கெல்லாம் போகணும். அக்காவையும் பசங்களையும் நல்லா பாத்துக்கணும். நான் எங்க இருந்தாலும் உங்களெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பேன். எங்க இருந்தாலுமா? ரஜினி, நீ எங்கேயும் போக மாட்ட, போகவும் கூடாது. உறவுல நீ எனக்கு என்ன வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா மனசார நான் என் தங்கச்சியை தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த அண்ணன் பேச்ச நீ கேளுமா? கேப்பல்ல? கேக்குறேன். சரி, முதல்ல போங்க. மறுபடியும் யாராவது பார்த்தா அதால பிரச்சனை ஆயிடும். நீங்க போங்க. சரிம்மா. ஐயோ, எல்லாம் வீட்ல இருக்கவங்க வேலை அரவிந்த். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல தெரியுமா? செட்டப்ல நல்லா தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியா மட்டும் இருந்திருந்தா டபுள் ஓகே சொல்லிருப்பேன். ஆமா, நம்ம இப்ப அப்பா அம்மா ஆயிட்டோம்ல. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு வச்சிருந்த பிளான். அப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு விட்டுட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க?
நம்ம சண்டையோட லெவலை பத்தி அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலையேன்னு சிரிச்சேன். சண்டை போட்டாதான் நம்ம இன்னும் க்ளோஸா இருப்போம்னு அவங்களுக்கு புரியல. இருங்க, பால் கொண்டு வரேன், குடிச்சிருங்க. இரு இரு இரு, இத முதல்ல அங்க வை. ஏன் வை சொல்றேன். முதல்ல நீ போய் நீ குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துட்டு வாயேன். அத மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோயேன், செம்ம டேஸ்டா இருக்கும். உங்களை எப்படிங்க ஒரு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடிச்சீங்க? இன்னும் என்னால நம்பவே முடியல தெரியுமா? நான் எங்க குடிச்சேன்? குடிக்கலனா அது எப்படி காலியாச்சு? அதுவா, அதுல இருந்தத இன்னொரு கவர்ல மாத்தி என் சூட்கேஸ்ல வச்சிருக்கேன். அட பாவி. என்ன என்ன பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன பேசினாலும் சிரிச்சு ரசிக்கிற ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அரவிந்த், நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. ஏய், கல்யாணத்துக்கு முன்னால நீ இதே மாதிரி என்கிட்ட பேசுவ. அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா முழுசா என் மனசார நீதான் என் லைஃப்னு ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டின. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பிரச்சனை வந்துச்சு. ஐயோ, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல அரவிந்த். நமக்கு நடுவுல எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த வீட்லயும் எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமா, மிச்சம் இருக்கிறது ரஜினியும் பார்த்திபனும் தான். என் ஆசையை நிறைவேற்றுங்கன்னு தானே கேக்குறேன். ஆமா பார்த்திபா, அவங்களுக்கெல்லாம் பிடிச்சது செஞ்சு கொடுக்கறேன். ஆனா அவங்களெல்லாம் விட்டு விலகி நிக்கிறேன். உனக்கு ஃபாரின் போறதுதான் பிடிச்சிருக்கு, அதுக்கும் தடையா இருக்காம போயிட்டு வான்னு விலகி நிக்கிறேன். இப்பவும் என்னைய குத்த சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க, நான் தனியா ஃபாரின் போகணும்னு ஆசைப்படலையே, உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு தானே ஆசைப்படுறேன். உங்க எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சுல்ல. அதான் முரளிக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. குபேரன் அண்ணனையும் சங்கரி அண்ணியும் சேர்த்து வச்சாச்சு. அவங்கள குழந்தைங்களை கூட்டு வந்து சந்தோஷமா இருக்காங்க. பொறுப்பே இல்லாம இருந்த மாரிமுத்து மாமாவை செக்யூரிட்டி வேலைக்கு போக வச்சு குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறாரு. சேரவே மாட்டல இருந்த ராதிகாவையும் சேர்த்து வச்சிட்டீங்க. இதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க? எனக்கு விருப்பம் இல்லையே. ஏன் பார்த்திபா, குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம எனக்குன்னு ஒரு ஆசை விருப்பம் இருக்குன்னு யோசிக்காம இருக்காங்கன்னா நீயும் அவங்கள மாதிரி நடந்துக்கிறியே. இத்தனை நாள் நான் மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்காக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுல நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் உன்னை கட்டாயப்படுத்தல, நீயும் என்ன வற்புறுத்தாத. டேய் ஓடா மாரிமுத்து. பாத்தியம்மா, பாத்தியா? இதுதான் உன் சித்தப்ப பௌசி. இத பாத்துக்க, ஒரே நிமிஷத்துல அண்ணனை மாரிமுத்து ஆக்கிட்டான். இங்க பார், நீ செஞ்ச ஃப்ராடு தனத்துல வெளியே சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? டேய் ஓடா ஓடா. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே நான் கெட்டவன் தான்டா. என்னை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீதான் நல்லது பண்றேன்னு நாடகம் நடத்தி பிரார்த்தனம் பண்ற வேண்டாம். இத பாரு, இந்த நிமிஷம் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் இறந்துட்டு தான்பா நிக்கிறேன். ஆனா நீ ஏகப்பட்டதை சேர்த்து வச்சிருக்க. ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்க வேண்டியவன் நீதான்ப்பா. வேணாம், தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டுட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பொழப்ப பாரு. போ. சூப்பர் மாமா, சூப்பர். இங்க பார், என் பொண்டாட்டி பிள்ளையும் கூட எப்படி பொழப்பு நடத்தணும்னு எனக்கு தெரியும். அதோட சேர்த்து உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாரு.
டேய் ஓடா. பாத்துக்கிறேன்டா. போங்க. போடா போடா. டேய் ஓடா. எல்லாருக்கும் இருக்குடா. இந்த வீட்டை எனக்கு எப்படி விக்காம போறீங்கன்னு பாத்துறேன்டா. மாமா, இந்த சிங்கமுத்து யாருன்னு மாமா, காட்டுறேன்டா. மாமா, படிக்க பாத்து போங்க. ஏய் ஓட. ஏய் என்ன தாண்டி என் வீட்டுல இருக்கிற யார் மேலேயாச்சும் ஒரு துரும்பு பட்டா கூட உன்னை நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் எவ்வளையோ கட்டிக்கிட்டு ஆந்திராக்கு ஓடி போயிட்டேன்னு மட்டும்தானே என்னை பத்தி உனக்கு தெரியும். அங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி 1000 சிங்கத்தை நீ சிங்கம் இல்லடா, அசிங்கம். அத்தனை சிங்கத்தையும் தலைகீழ தொங்க விட்டு தோட உரிச்சவன்டா நானு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இனிமே உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். சரி, நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். ஏய், பாக்குறதுக்கே நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? பட போ, இடத்த காலி பண்ணு. உசுறு மேல ஆசை இருந்தா இந்த பக்கமே வந்துடாத. பாப்பா பட. என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா வண்டியில? தெரியலங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்தேன். கரெக்டா இங்க வந்து ஆஃப் ஆயிடுச்சு. மெக்கானிக் கூட ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கல. அதான் திரும்ப கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ வா, நான் ஒரு மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்ணிட்டு போறேன். அப்புறம் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு போலாம்ல? வேணாங்க, எப்படியும் கால் பண்ணிருக்கேன். திரும்ப கண்டிப்பா கால் பண்ணுவோம். மெக்கானிக் வந்தோடனே பைக்கை சரி பண்ணிட்டு நானே வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. மெக்கானிக் கால் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவியா தனியா? நான் ஏதோ போற வழியில மெக்கானிக் ஷெட் இருக்கு இல்லையா, அங்க டிராப் பண்ணிட்டு போறேன். நான் ஆட்டோ பிடிச்சு போய்ப்பேங்க, நீங்க கிளம்புங்க. என்னங்க ஆட்டோன்னதும் அங்க பாக்குறீங்க, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. என்னமோ இருக்கு, ஏன் இவ்வளவு பதறீங்க? ஏன் ஆட்டோன்னா என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்திபா. காலையில இருந்து ஒரு ஆட்டோ என்ன ஃபாலோ பண்ணுச்சு, அதான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு வரதான்னு பார்த்தேன். எது? ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சா? என்னங்க சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல பார்த்திபா. வீட்ல இருந்து அவர்தான். அவருன்னா? ஓ, குபேரன் மாமாவா? அதான் அவரு. ஓ, உங்க அப்பா. சித்தப்பா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டார்ல, அப்ப அவர்கிட்ட ஏதோ தனியா பேசினாராம். அவரால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு இவர்தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அவ்வளோ பாசம் வந்துருச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற. சரி. சரிங்க, போற வழியில என்ன கொஞ்சம் மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்ணிடுங்க. என்ன? இப்பதான் நான் கூப்பிடும்போது வரலன்னு இப்ப என்ன மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்ற? அது ஓ, என்ன யாராவது ஃபாலோ பண்ணி வந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு வரியா? அது அப்படியும் வச்சுக்கலாம். நீங்க வாங்க, சொல்றேன். எதா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லு, அதுக்காக தானே வர. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கும் லேட் ஆகுது. மெக்கானிக் ஷாப் போகணும்ல, அதே நேரத்துல உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. ப்ளீஸ் காப்பாத்துங்க சிஸ்டர். பதட்டப்படாதீங்க, முதல்ல போய் அட்மிஷன் போட்டு வாங்க. நான் அட்மிஷன் அப்புறம் போறேன், நீங்க முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க சிஸ்டர். டாக்டர் எங்க? டாக்டர், என்னாச்சு? காப்பாத்துங்க டாக்டர். இது அப்பா தான் டாக்டர், ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்தலாம். ஐயோ காப்பாத்துங்க. சரி, எப்படி அடிபடிச்சு இருக்கு?
அது டாக்டர் டாக்டர் சில பேரு என்ன கத்தியால குத்த வந்தாங்க. எங்க அப்பா நடுவுல வந்து வாட் கத்தியால குத்துனாங்களா? நோ நோ, இதெல்லாம் போலீஸ் கேஸ். எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா? சிஸ்டர், டீடைலா கேட்க மாட்டீங்களா? சாரி டாக்டர். ஷட் அப். எந்த கேஸ் வந்தாலும் அப்படியே அட்மிட் பண்றீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? இங்க பாருமா, இதுக்கெல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. போலீஸ் கேஸ் எல்லாம் எங்களால அழைச்சிட்டு இருக்க முடியாது. என்ன டாக்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. கண்ணு முன்னால பாத்துட்டு கேஸ் கோச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டாக்டர், இந்த உசருக்கு பதில் சொல்ற கடமை உங்களுக்கும் இருக்கு. ஏமா, ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா. டாக்டர், துடிச்சிட்டு இருக்கிற உசரை பாக்குற சாதாரண ஆளுக்கே ஏதாவது செஞ்சு காப்பாத்த முடியாதான்னு பதறும். நீங்க ஒரு டாக்டர், ஒரு உயிரோட வேல்யூ தெரிஞ்சவரு. இப்படி மனசாட்சி மனிதாபிமானம் எதுவுமே தெரியாம நடந்துக்கிறீங்க. இங்க பாருமா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கேஸா? உங்களுக்கு கேஸ் தானே, 10ஓட 11. ஆனா எனக்கு இவர் அப்பா. நான் மட்டும் இல்ல, உங்களை நம்பி இங்க வர ஒவ்வொருத்தரும் அப்படி அன்புலயும் பாசத்திலயும் துடிச்சு போய் தான் வருவாங்க. உங்களை மட்டும் தானே நம்பி வருவாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. இப்ப மட்டும் நீங்க எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நான் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். அப்புறம் நீங்க கோர்ட் கேஸ்னு அலைய வேண்டியதா இருக்கும். யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. டாக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். மேடம், உங்க அவசரம் எனக்கு புரியுது. ஆனா எங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பேஷண்ட் எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் எங்க ஹாஸ்பிட்டல்ல முதல்ல அட்மிஷனை போட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அட்மிட் பண்ணி நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சார், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு ரூல்ஸ் தான். நேத்து வரைக்கும் நான் இவரை யாரும் மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்த பார்த்திபா. குடும்பத்தோட சேர்ந்து இவரும் என்னை எதிர்த்து தானே நின்னாரு. இப்ப எதுக்கு ஒரு செகண்ட்ல மாறி என்ன வந்து காப்பாத்தினாரு? என்னங்க பேசுறீங்க? இப்படி அவர் மாறணும் தானே நீங்க நினைச்சீங்க? உங்க அப்பா நீங்க நினைச்ச மாதிரி மாறி இருக்காரு. நீங்க நினைச்சதானே நடந்திருக்கு. இல்ல, நான் நினைச்சது நடக்கல. அவரால எனக்கு கஷ்டம் வந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனா என்னால அவருக்கு ஒரு கஷ்டம் வந்து எனக்காக கத்தி குத்து வாங்கி இப்ப ரத்தம் சிந்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வரணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. இங்க பாருங்க, நீங்க அவர் அப்பாவா ஏத்துக்கிட்டீங்க ரஜினி. அவருக்கு இதை விட பெருசா என்ன நல்லது நடந்துற போது சொல்லுங்க? இப்படி ஒரு சூழ்நிலையை தவிர வேற எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னதான் மாறி இருந்தாலுமே நீங்க உடனே எல்லாம் அவர் அப்பாவா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் காலம் பூரா அவ்வளவு கெட்டதை பண்ணிருக்காரு. நீங்க மனசுக்குள்ள எதுவும் நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, நீங்க உங்களால அவருக்கு இவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க அவரை அப்பான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை அவர் வலி காயம் எல்லாத்தையும் போக்கிரும். இப்போ அவரு தான் பொண்ணு அப்பாவா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துலதான் இருப்பாரு. அழாதீங்க. ரஜினி, கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. பண்ணாதீங்க. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்க கூடாது. நம்மளால அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது பார்த்திபா. எப்படியாவது ஒரு நல்லபடியா பொழைச்சு வந்துடணும்.
அவருக்கு ஒன்னும் ஆகாதுங்க. கண்டிப்பா உங்க அன்புனாலதான் அவர் தெரிஞ்சிருக்காரு. அதே அன்பு அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாங்க, உங்க அன்பு ஒரு மேஜிக் மாதிரி. சார், இந்த பில்ல இருக்க அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுங்க. சிஸ்டர், என் அப்பா எப்படி இருக்காரு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், அத்த, இப்படி அழுது அழுது உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடு போகுது. சொன்னா கேளுங்க அத்த. முரளி, நீ போய் அத்தைக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. போ, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவரை பாக்குற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மா, கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிமா. இப்படி நீ விடாம அழுதுட்டே இருந்தா எங்களுக்கு எப்படிமா தைரியமா இருக்கும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு நம்ம கூட சந்தோஷமா இருந்தாரு. அந்த சந்தோஷத்துக்கு இப்போ ஒரு கேடு வந்துருச்சு. தண்ணி குடிங்க. சங்கரி, இங்க பாருங்க, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிரும்னு டாக்டர் சொல்லிட்டு தானே போனாரு. அப்பா மறுபடியும் நம்ம எல்லாரும் கூடயும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கதான் போறாரு. அந்த நம்பிக்கையில தான்மா நான் என் உசுரை புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நானும் அவருக்கு உண்மையாதாமா வாழ்ந்திருக்கேன். என் உலகமே அவர்தாம்மா. நீங்க அம்மா ரெண்டு பேருமே அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அந்த பாசமே அவரை காப்பாத்தி கொண்டு வந்துரும். கவலைப்படாதீங்க, அப்பா கொண்டு ஆகாது. இந்தாங்க குடிங்க, குடிங்க. பராசக்தி, ஓம் சக்தி. பத்மாமா, பாத்து பாத்து பத்மாமா, போதும் பத்மாமா, வாங்க போலாம். இல்ல மாப்ள, நான் வேண்டது என் உயிருக்கும் மேலான தாலி பாக்கியத்துக்காக. நான் என் வேண்டுதலை முடிக்காம எழுந்திருக்கவே மாட்டேன். அம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
ரஜினி என்ன? இல்ல, வந்ததுல இருந்து ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் அப்பாவுக்காக அம்மா வேண்டிக்கும் போதெல்லாம் அவருக்காக ஏமா வேண்டிக்கிற? நம்மள நடுத்தெருவுல விட்டுட்டு போனவர் தானே, அவருக்காக எதுவும் பண்ணாதன்னு நானே சண்டை போட்டிருக்கேன். ஆனா இப்போ முதல் தடவையா அவருக்காக நான் வேண்டிக்க வந்திருக்கேன். இதாங்க வாழ்க்கை. பாத்துமா, என்னமா ஆச்சு? ஒண்ணு இல்லடி, என்ன சாமி கிட்ட கூட்டு போ. பாத்து வாங்கம்மா. அம்மா, உங்க வேண்டுதல ஆத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவாம்மா. அம்மையே போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், அனுகிரகமாரியே போற்றுவோம், அல்லல் அறுப்பவளே போற்றுவோம், அங்குச பாசமே தேவளே போற்றுவோம், ஆதார சக்தியே போற்றுவோம், ஆதி பராசக்தியே போற்றுவோம், இடர்வைத்துபவளே போற்றுவோம், இதயம் வாழ்பவளே போற்றுவோம், இடரை களைபவளே போற்றுவோம், இஷ்ட தேவதையே போற்றுவோம், ஈஸ்வரின் தாயே போற்றுவோம், ஈகை மிக்கவளே போற்றுவோம். முரளி பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்பா கண் முழிச்சிருவார்ல? கண்டிப்பா முழிக்கணும்க்கா. கண்ணு முழிச்சு பொழைச்சு வந்து நம்ம கூட சந்தோஷமா வாழணும். அப்பாவையும் அம்மாவையும் எப்படி எல்லாம் வச்சு பாத்துக்கணும்னு நான் நிறைய கனவுலாம் வச்சிருக்கேன்க்கா. ஆத்தா, என் தாலியை ஏத்துக்கோ. என் தாலி பாக்கியத்தை கொடுத்துரு. அப்பா, உங்க கை அசைதுப்பா. நான் பேசுறது கேக்குதாப்பா? கண்ணை திறந்து பாருங்கப்பா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா உங்களுக்காக பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா.
இப்ப எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சுங்க. மாமா நல்லபடியா கண்ணு முழிச்சு வரதான் போறாரு. பாத்தீங்கல்ல, ஒருத்தருக்கு 2 பேரு அவருக்காக வேண்டுதல் செஞ்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு நீங்க வேற அர்ச்சனை செஞ்சிருக்கீங்கல்ல, கண்டிப்பா அவர் பொழைச்சிருவாரு. சரி, நேரமாச்சு, நம்ம கிளம்பலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஆமாடா, நானும் வர்றேன். வாங்க மாமா. போலாம். அப்பா என்ன மாமா, மாமா, ஐயோ பாத்து மாமா. அப்பா என்ன பண்றீங்க? வேண்டாங்க. அப்பா என்னங்க என்ன பேசுறீங்கப்பா? அப்பா சொல்லுங்க, ஏதாவது வேணுமா? என்னங்க ரஜினி, அவன் எதுக்கு இப்போ உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு? அவன் நல்லா தானே இருக்கா? நீங்க சரியாகணும்னு அம்மாவும் பத்மாமாவும் கோயில்ல போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கப்பா. 2 நாளா அம்மா எதுவுமே சாப்பிடாம அழுதுட்டு இருக்காங்கப்பா. நீங்க எப்ப கண்ணு முழிப்பீங்கன்னு நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமும் பாத்துக்கிட்டே இருந்தோம். ஆமாப்பா, நீங்க என்னடானா கண்ணை திறந்த உடனே நாங்க முன்னாடி இருக்கும்போது ரஜினியை கேக்குறீங்க? ஆனா என்ன வெறுத்துறாதம்மா. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேம்மா. இவ்வளவு நாளா நீ பட்ட பாட்டெல்லாம் இந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. தயவு செஞ்சு இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. உங்க மேல எனக்கு நிறைய கோவம் இருந்துச்சுதான். ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அம்மாடி, தப்பு பண்ணும் போதெல்லாம் நல்லா இருந்தீங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி மாறும்போது என்னாலயே இப்படி ஆயிடுச்சேப்பா. அதுதான் என்னால தாங்க முடியல. இல்லம்மா, இல்ல, இது உன்னால இல்லம்மா, என்னாலதாம்மா. சிங்கமுத்து மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நான் செய்ய நினைச்ச துரோகத்துக்கு கிடைச்ச தண்டனை தாமா இது. தப்பெல்லாம் பெருசு பெருசா செஞ்சுட்டு ஈஸியா இப்ப திருந்திட்டேன்னு வந்து நின்னா அது எப்படிமா சரியாகும்? அம்மாடி, இப்படி ஆனதுல எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லடா. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே பலன் கிடைச்சிருச்சுமா. ஐயோ அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா பண்ணிருப்பேன்? வெளிய எல்லாருக்கும் நான் என்னப்பா பதில் சொல்லிருப்பேன்? நீங்க கண்ணை திறக்கிற வரைக்கும் என் மனசு, ஐயோ எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அழாதம்மா, நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேம்மா. நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் நல்லதுக்குதான். அதுவும் சரிதான். இனிமே இந்த குடும்பத்தை நீங்க சரியா சந்தோஷமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. அம்மாடி, நிச்சயமா உன் நம்பிக்கைய இந்த அப்பா காப்பாத்துவேம்மா. என்னம்மா யோசிக்கிற? லட்ச லட்சமா பணத்தை காட்டி உங்களை விலைக்கு வாங்கினாரு. என்ன பணத்தால வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு கொஞ்சோண்டு ரத்தம் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான்.
என்னது கொஞ்சோண்டு ரத்தமா? அடி பாவி பாவி, இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறியே. உன்கிட்ட நான் பேச வந்த பாரு. ச்சே, என்ன சொல்லணும்? வாங்க எல்லாரும், இவகிட்ட என்ன பேச்சு? ச்சே. ரஜினி, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியுமா. இதுவும் ஏதோ காரணமா தான். இவங்க எல்லாரும் உன்னை எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருந்தா உங்களே ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஒரு நல்லது செய்யறதுக்கு இவ்ளோ கெட்ட பேர் வாங்கணுமா? வேண்டாம் பார்த்திபா, அவங்க யாரும் என்னை ஏத்துக்க வேண்டாம். அவங்க வாழ்க்கையில பாதி படி ஏறிட்டு நிக்கிறாங்க. பிடிச்சுக்க என் கை கிடைக்கும் தெரிஞ்சா அவங்க முயற்சியை விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் ஒரு தப்பான உதவியை நான் அவங்களுக்கு செய்ய விரும்பல. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேல வரட்டும். என்ன புரிஞ்சுக்கிறத விட இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். ஏங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஏன் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி இப்ப வந்துருச்சு. நீங்க எப்படி உங்களை காயப்படுத்திக்கிட்டு அவங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா வர நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் பார்த்திபா. அன்னைக்கு நான் நிச்சயமா இவங்களை விட்டு விலகி நிக்க மாட்டேன்.